நடந்துகிட்டு இருக்கிறது விஜய் மாடல் அரசு அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு இடத்துல போய் குத்து விளக்கு ஏத்தி வச்சு அண்ணன் விஜய் என்ன தொடங்கினாரு. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுல இது விஜய் அவர்களுடைய மாடல், விஜய் மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஜய் மாடல் ஆட்சி அதை பத்தி தான், ஜேசிடி பிரபாகரன் அண்ணனை பத்தி தான் இதுல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் தமிழக சொந்தங்களே. அதாவது எங்க அண்ணன் விஜய் மாடலோடைய அரசு, விஜய் அண்ணனுடைய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்கள் அங்கங்க போயிட்டு ஆய்வுன்ற பேர்ல அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முதல் முறையா அமைச்சரவைக்குள்ள வந்திருக்கக்கூடிய, அதாவது சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு, இந்த பொறுப்பு எப்படி செயல்படணும், நீங்க சட்டமன்றத்துக்குள்ள எந்த மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி, 2 நாள் பயிற்சி. காலையில 10 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கும். என்னடா இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் சார் தான். காலைல 10 மணிக்கு வருவாரு. சாயந்தரம் 5 மணிக்கு காணாம போயிடுவாரு. அதுக்கு மேல, அதாவது 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்ற கதை தான். அதுக்கு மேல வண்டி போகாது அப்படின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க அந்த பேட்டர்ன்ல வந்து கிளாஸ் 2 நாள் பயிற்சி முகாம் வந்து நடத்துறாங்க. அந்த பயிற்சி முகாம்ல இன்னைக்கு தொடக்க விழா நடத்துறாங்க. தொடக்க விழால போயிட்டு அண்ணன் சிஎம் அண்ணன் வந்து விளக்கேத்தி வைக்கிறா, அப்படி குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறார். நல்ல வேளை அந்த இடத்துல பிரியா மேம் இல்ல. இல்லன்னா ஏங்க நீங்க கிடையாதுங்க குடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஏத்தி வச்சிருப்பாங்களோ என்னவோ. அப்படி இருந்திருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜேசிடி பிரபாகரன் அண்ணன் அதிமுகல ஆகச்சிறந்த நிறைய திட்டங்கள குடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அந்த பீரியட்ல இருந்திருக்காரு. அந்த நேரங்கள்ல எப்படி ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். அவங்க எந்த மாதிரியான ஆட்சி குடுத்துருக்காங்க இதெல்லாமே தெரியும். அத மீறியும் இப்போ ஒருத்தர் வந்து என்ன பேசுறாருன்னு, அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த 1 மாசம், அந்த 1 மாசம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மாசமா இருக்கும். முதல்ல ஆட்சி அமைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே. ஜெயலலிதா அம்மா ஆட்சி வந்தப்பயும் சரி, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்பயும் சரி, அந்த 1 மாசம் எப்படி தீவிரமா செயல்படணும், எப்படி அதிவிரைவா இன்டெலிஜென்ட்டா செயல்படணும், மக்கள் எல்லாருமே நம்ம மேல பார்த்து, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ற மாரி செயல்படணும் அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த 1 மாசத்திலேயே விஜய் மாடல் அரசு இது. சாதி, மதம், பணம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. அதுவே மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் மாடல் அரசு எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஜய் மாடல் அரசு சினிமா பாணியில ரீல்ஸ் 1000ங்கள் எடுத்தாலும், 717 கடைகள் மூடியதாக சொல்லி ரீல்ஸ் எடுத்தாலும், இங்க ஒண்ணும் நடக்கல. நானும் ஏதாச்சும் சொல்லிடலாம் அப்படின்னு தேடி பார்க்குறேன். ஒண்ணும் நடக்கல. ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையேன்ற மாரி தான் இருக்குது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைய தோற்றுவிச்சாரு பாருங்க. வீடியோ எடுத்துக்கினே போறாய்ங்க. அவரு ஜூட்டுன்னு ஓடுவாரு போல. என்ன பார்த்தீங்களா? சினிமா பாணியில் அடக்கிய சிங்கப்பெண் அதிரடிப்படை. பார்த்த உடனே அலறி அடித்து ஓடிய ரவுடிகள். பெண்களை அனாவசியமாக சச்சரவு செய்தால் அவர்களுக்கு இதுதான் பதில். என்ன என்ன எனக்கு புரியல. அவங்க இப்படி நடந்து போவாய்ங்களாம். பார்த்துட்டு ஜூட்டுன்னு வந்து பசங்க ஓடுற மாரி சொல்லி வச்ச மாரி ஓடுவானுங்களா? இதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய சாதனை விஜய் மாடல் அரசுல அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம், ஆவடி பக்கம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இருக்குல்ல, சிங்கப்பெண் பெட்ரோல் குடுத்தாங்கல்ல, அந்த பெட்ரோல் உள்ள நகை வச்சிருந்துருக்காங்க. டியூட்டி டைம்ல அதெல்லாம் போட்டுன்னா தேவையில்லாத நச்சு நச்சுன்னு கிடக்கும் அப்படின்ட்டு பெட்ரோல் வச்சிருக்காங்க. அது உள்ள ஒருத்தன் பூந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். என்ன ஏது எங்கன்னு காணோம். அப்படிதான் அந்த பெட்ரோலோடைய நிலைமை இருக்கு. அதையே கண்டுபிடிக்க முடியல. இவங்க எப்படி மத்தத கண்டுபிடிச்சுருவாய்ங்க? திருடன தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்கன்ற கேள்வி வந்துச்சு. சரி, இது போகட்டும். அடுத்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண்ணுக்கு இருக்குல்ல, இவங்களுக்கு யாருக்குமே வந்து அதிகாரமே இல்ல. அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலா இருக்கு. பல்லு இல்லாத சிங்கமா தான் இது இருந்துகிட்டு இருக்கு. இந்த சிங்கப்பெண் படையால கைது பண்ண முடியாது. எஃப்ஐஆர் போட முடியாது. சிஎஸ்ஆர் காப்பி குடுக்க முடியாது. அதுக்கு எதுக்கு இவங்க பிரயோஜனம் பண்ண சும்மா கவர்ச்சிக்கு அப்பா அப்படின்ற மாரி தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. விஜய் மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல 4 பாலியல் வன்கொடுமைகள், எல்லாம் குழந்தைகள் மீதானது. காஞ்சிபுரத்துல ஒரு பக்கம் 10 வயசு குழந்தை, கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தை. சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 10 வயசுன்னு சொல்லி நேற்று ஒரு நாள்ல மட்டும் அத்தனை சம்பவங்கள். அத்தனை சம்பவங்களுக்கும் விஜய் மாடல் அரசு என்ன பதில் பேசியதுன்னா, மிச்சரு. வேற எதுவும் கிடையாது.
ஒண்ணுமே இவங்க செய்யல. ஒண்ணுமே இவங்க சொல்லல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் மாடல் அரசன் மார்க் தட்டிக்கிற மாரி எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு தெரியல. அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சிய விளக்குறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருப்பாரு. இது வந்து இந்த மாடலு, இந்த பசு வந்து குடுத்துட்டு பால இது ஆடுற மாடு ஆடியும், பாடுற மாடு பாடியும் கறக்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய மாடல் அப்படின்ற மாரி திராவிட மாடல் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலினிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல கூட லாஜிக்கா ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா, அவங்க அத சொன்ன மாரியே செஞ்சாங்க. இங்க என்ன செயல்பாடுகள் இருக்கு? கையெழுத்தே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையெழுத்துக்கள்ல மகளிர் விடியல் பயணம் அன்னைக்கு கடன்ல கடந்துச்சு. இன்னைக்கும் கடன்ல இருக்கு போக்குவரத்து துறை. நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கடன்ல கடந்தப்பயும் தைரியமா, "அப்பா நான் கடன்ல இருந்துக்கிறேன். அவங்க எல்லாரும் போணும்ல. வெளிய போய் படிக்கணும்ல. வெளிய போய் அவங்க வேலைக்கு போணும்ல. தேவையில்லாம வேலைக்கு போவாத" அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. "பஸ்ஸுக்கே உனக்கு அவ்வளோ செலவு எதுக்கு நீ வேலைக்கு போற?" அப்படின்னு சொல்ல வேணாம்ல. அப்படின்ற ஒரு சூழல்ல கொண்டு வந்த விடியல் பயணத்த வேண்டாம், வேண்டாம். ஓசி பஸ் வேண்டான்னு சொல்லிட்டு, இங்க தமிழ்நாட்டு முழுக்க எல்லாரும் பயணிக்கலான்னு அதே மாடல தான் கொண்டு வந்தீங்க. மாற்றம்ன்ற பேர்ல நடந்தது இங்க என்ன அப்டின்னா, கண் துடைப்பு மாற்றம். கர்ச்சீஃப தான் மாத்தின்னுருக்காய்ங்க. எல்லாம் ஈரமாயி போதுன்னு வேற கர்ச்சீஃப் மாத்தின்னுருக்காங்க. கண் துடைப்பு மட்டும் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கண் அவ்ளோ தொச்சன்னு இருக்க வேண்டியதா இருக்குது. இங்க பாலியல் குற்றங்கள் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா குழந்தைகளுக்கு அதிகமா இருக்கு. இதுல ஒரு 30க்கும் மேற்பட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மணிகண்டன் என்பவர் சேலத்துல செஞ்சிருக்காரு. அந்த சம்பவத்த செஞ்சவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க அப்படின்னா, எனக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. சம்மந்தம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சுக்கிறாய்ங்க அவர் மூஞ்ச. எப்படின்னா, போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சுக்கிறாய்ங்க. அவரு தான் போஸ்டரே அடிச்சிருக்காரு. அப்படியான ஒரு சூழல்ல தான் அவர் இருக்காரு. பாருங்க தாவேக்கால நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிருக்காரு. கேட்டா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி திணிக்கிறாங்க பாருங்க. தாவேக்காக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என அவர் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன கூறியிருக்கிறாரு? எப்படி சம்மந்தம் இல்லன்னு நீங்க சொல்றீங்க? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்ல. சும்மா அப்படியே தட்டி கழிச்சிடுறதா? அந்த அம்மா 10 நாளைக்கு முன்னாடியே கேஸ் குடுக்க போயிருக்குது. கேஸ எடுக்கல. சிங்கப்பெண் அதிரடி படை இருந்தா கேஸ் எடுத்திருக்குமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா அதுக்கு பவர் இல்ல. பவர் இல்லாம தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னா, ஏமாற்றம் தரக்கூடியதா? விஜய் மாடல் இருக்கு. இது விஜய் மாடல் கிடையாது. சொல்லுங்க. ஸ்டிக்கர் மாடல், சோஃபா மாடல். ஸ்டிக்கர் மாடல் கூட வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அத பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் பொதுவானது இந்த ஸ்டிக்கர் மாடல் இது. சோஃபா மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். குதிரை மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குதிரை வேகத்துல செயல்படும்னு சொன்னாங்கல்ல. ஆனா குதிரை வேகத்துல இல்ல. குதிரை பேரத்துல தான் இருக்கிறாங்க. யானை பேரத்துல தான் இருக்கிறாங்க. அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு செயல்பாடுகள் தான். கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஜெராக்ஸா தான் விஜய் அவர்கள் இருக்கார். மோடியோட இன்னொரு ஜெராக்ஸா தான் விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த செயல்பாடுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிரஸ் மீட் குடுக்க மாட்டாரு. ஏன் குடுக்கணும்னு கேட்டா அத சொல்லுவாரு. இதுல இன்னொரு பக்கம் ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்ஸ கூட்டின்னு வரேன்னு போனாங்கல்ல ஒரு அம்மா. அந்த அம்மா போய் 6000 கோடிக்கு இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. வருவாய ஈட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் ரூ. 6000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிக்கிறாராம். இப்படிதான் அவங்களுடைய செயல்பாடுகள். அத கேள்வி கேட்டோம். இங்க பெண்களுக்கு எதிரான பாதிப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்றது. இப்படியான நடைமுறைகள் தான் விஜய் மாடல் அரசுல நடந்துகிட்டு இருக்கு. ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் கூட இந்த 717 கடைகள் மூடுனாங்கல்ல, அந்த மூடுனதுக்கு ஆர்டிஐ போட்டு என்ன லிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ போட்டு கேட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படி தெரியுமா? முதல்ல ஒரு பதில் வருது. இன்னும் தரவுகள் கொடுக்கப்படவில்லை. தரவுகள் வந்ததும் தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அடுத்து இருக்கிற மொத்த கடைக்கும் தரவுகள் இல்லை. முதல் கேள்விக்கான பதில் என்னவோ அதே தான் இதுவும். முதல் கேள்விக்கான பதில் என்னவோ அதே தான் இதுவும் சொல்லி லைனா அதுவே இருக்குது. என்னங்க இது? என்ன ஏமாத்துற மாரி இல்ல இருக்குது அப்படின்ற மாரி தான் இருக்கு. சும்மா அப்ப மூடுற மாரி மூடி ரீல்ஸ் எடுத்துட்டு அதிலேயே வந்து இந்த பாமக சார்ந்தவங்க வந்து ஒரு சிலர் சொல்லிட்டு போயிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா யப்பா அந்த அப்படியே நேரா மூடுற மாரி மூடிட்டு, சைடுல ஓப்பன் பண்ணி வித்துருவாய்ங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தடை பண்ணணும்." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி தான் இங்க நடைமுறைகள்ல நடைமுறையாவும் இருக்குது. என்ன ஏதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஜெயசிடி பிரபாகரன் அவர்கள் இப்படி பேசுறது ஏற்கக்கூடியதா இல்ல. அவர் வந்து இதுக்கு மேல நடுநிலையா செயல்பட வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்து யாரும் அப்படி செயல்பட்டதில்ல. இவரும் அப்படி செயல்பட மாட்டாருன்றது நிதர்சனமான உண்மை.
என்ன பண்ணுறது பாவம் ஆளுங்கட்சியாக போயிட்டாரு. இப்போ ஆள்டு தான் ஆகணும். ஆள்றாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இத்தனை அமைச்சர்களில் இந்த விஜய் மாடல் அரசில் உங்களுக்கு பிடிச்ச நடைமுறை செயல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.